ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் சொந்தமாக வீடு கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணுவோம். ஆனால் அதை கட்டுறதுக்கு முடியாமல் ரொம்பவும் நாட்கள் தள்ளி போயிட்டுருக்கே அப்படின்னும் நம்ம திங்க் பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி இருக்கிறவங்க 2024லேருந்து நீங்கள் வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, இடம் வாங்குறதா இருந்தாலும் அதுக்கு பணத்தை சேமிக்கிறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 10 பெஸ்ட்டான டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இது வரைக்கும் இடம் வாங்குறதுக்கோ வீடு கட்டுறதுக்கோ சேமிக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களால் சேமிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடு கட்ட நிலம் வாங்க லட்சங்களை சேமிப்பது எப்படி அப்படின்னு கொடுத்துருக்குறேன். பட் வந்து ஏன்னா நம்ம வீடு கட்டணும் அப்படின்னாலும் வீடு கட்டுறதுக்கு இடத்த வாங்கணும் அப்படின்னாலும் ரூ. 1 ரூ. 2 ரூ. 10 ரூ. 20 இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் பண்ண முடியாது. கண்டிப்பாக 5 லட்சத்துலேருந்து 10 லட்சத்துலேருந்து நம்மளுடைய பட்ஜெட் எவ்வளோ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம லட்சங்களை சேமித்தா மட்டும்தான் இந்த விஷயங்களை பண்ண முடியும். அந்த லட்சங்களை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வீடு கட்டணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கனவு. அந்த கனவை கண்டிப்பாக யாருமே கைவிட்டுடாதீங்க. புது வருஷத்துலேருந்து புதுசாக யோசிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நான் வந்து வீடு கட்டுறதுக்கு நிலம் வாங்குறதுக்கு இவ்வளோ பணத்தை சேமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டுட்டு அதை நோக்கி பயணத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த கனவை வந்து நனவாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பணத்தை போட்டு சேமிக்கலாம். அதாவது ஒரு ஆர்டி போடுறதோ இல்லை எஃப்டி போடுறதோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இது. இப்போ ஆர்டிலேயோ எஃப்டிலேயோ பணத்தை போடணும்னா எப்படி பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து 10 ஒரு பெஸ்ட் டிப்ஸ் வந்து உங்களோட கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வருமானத்திலிருந்து கண்டிப்பாக 25%லேருந்து 30% வரைக்கும் கண்டிப்பாக சேர்க்கணும். மஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். அப்போ தான் நம்மளுடைய கனவு வீடு அப்படிங்கிறது நிஜமாகும். அதனால் உங்களுடைய வருமானம் எவ்வளவா இருந்தாலும் சரி, ரூ. 10 இருந்தாலும் சாரி ரூ. 10,000 இருந்தாலும் சரி, ரூ. 1,00,000 இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து 25லேருந்து 30% கண்டிப்பாக சேமிங்க. இப்போ ரூ. 10,000 வருமானம் வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரூ. 3,000 சேமிக்கணும். அதுதான் கணக்கு. 30% கண்டிப்பாக சேமிங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு. இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே நீங்கள் 50% அமௌண்ட்டை கண்டிப்பாக சேமிச்சிட முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் டிப்பு, மேக் அ பட்ஜெட். கண்டிப்பாக இது வரைக்கும் பட்ஜெட் போடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பட்ஜெட் போடுங்க. நம்ம சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் பிளானிங் வந்து நம்ம வந்து ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கி அதில் வந்து ஒவ்வொரு வருமானத்துக்கும் எப்படி பட்ஜெட் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கால்குலேட் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இதை பார்க்குற வியூவர்ஸுமே உங்களுக்கு வரக்கூடிய சம்பளத்துக்கு பட்ஜெட் எப்படி போடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் அதாவது ஒவ்வொரு வருமானத்துக்கும் எப்படி வந்து பட்ஜெட் போடுறது அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ மேக் அ பட்ஜெட் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து சொல்லுவோம். நம்மளுடைய கிராசரி, ஈபி, பால், ரெண்ட்டு, கேஸு, வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு இப்படி நான் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லைங்களா. எல்லாத்துக்கும் சேர்த்து கண்டிப்பாக ஒரு பட்ஜெட் வந்து போடுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் நம்ம பட்ஜெட் போடுறத நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து தனித்தனியாக ஒரு கவர்லேயோ ஒரு பர்ஸ்லேயோ அல்லது ஒரு பாக்ஸ்லேயோ போட்டு தனித்தனியாக வந்து செலவு பண்ணுறதுக்கு பாருங்கள். அதே மாதிரி செலவுகள் போக அந்த மீதம் பணம் இருந்துச்சுன்னா அதை வந்து கண்டிப்பாக அதே சேம் கவர்லேயே வச்சுருங்க. இப்படி வச்சு பாருங்கள். ஒரு 2 மாதம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எவ்வளோ பணம் மிச்சமாகுது அப்படிங்கிறத நீங்களே நம்மளோட வீடியோவுக்கு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க. இதை தான் நான் ஃபாலோ பண்ணி நிறைய பணத்தை சேமிச்சிட்ருக்கிறேன். அடுத்து டிப் நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா நோ இஎம்ஐ அப்படிங்கிறது தான். சேவ் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினைக்கணும். எதுவுமே இஎம்ஐயில் வாங்கவே கூடாது அப்படின்னு நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக நிறைய பணம் உங்களுக்கு சேவ் ஆகும். அவாய்ட் அன்னெசசரி திங்ஸ் அப்படிங்கிறது தான். நம்ம வந்து இஎம்ஐயில் எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டாலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேவையில்லாத பொருளை வாங்க மாட்டோம். அதனால் நம்ம வந்து வீடு வாங்குற வரைக்கும் அல்லது வீடு கட்டுற வரைக்கும் நம்ம வந்து இஎம்ஐயில் வேறு எந்த பொருளையும் வாங்கக்கூடாது அப்படின்னு இந்த புது வருஷத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு டிசிஷனை எடுங்க. டிப் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ ஷாப்பிங் அப்படிங்கிறது தான். அவாய்ட் அல்லது ரெடியூஸ். அதாவது நோ ஷாப்பிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அல்லது அதை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஏதோ ஒரு ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னு போயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து சும்மா தான் ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் வெளியில் போனால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் எதையாவது பார்த்துட்டு அது இருந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்குமே, இதை வாங்கினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிமிஷத்தில் ஒரு முடிவை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், தேவையில்லாததாக வாங்கிடுவோம். அதனால் நம்ம வீட்டை விட்டு ஷாப்பிங்கே போக
போகாம இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நெறைய பணம் நம்மளுக்கு வந்து மிச்சமாகும். உங்களால போகாமவே இருக்க முடியல அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அத ரெடியூஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்ப மாசத்துல 2 தடவ நம்ம வந்து 4 தடவ நம்ம வந்து ஷாப்பிங் போறோம் அப்படின்னா, அத வந்து 2 தடவையாவோ, 1 தடவையாவோ குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இத செய்து பாருங்க. கண்டிப்பா நெறைய பணம் வந்து மிச்சப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 5த் ஒன் வந்து உண்டியல் சேவிங். ஏன் உண்டியல் சேவிங் அப்படின்னு சொல்றேன்னா, நெறைய பேரு இன்னமுமே பணத்த சேமிக்க முடியாம நம்ம தடுமாறிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறவங்க ஒரு மண் உண்டியல் வாங்குங்க. அந்த மண் உண்டியல்ல வந்து உங்களுக்கு கையில கிடைக்கிறது, அத கடைக்கு போயிட்டு வரும்போது மீதம் இருக்கிறதா இருக்கலாம். அப்புறம் வந்து உண்டியல்ல எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னுமே நம்ம வீடியோல வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். குறைந்த நாட்கள்ல நெறைய பணத்த வந்து எப்படி உண்டியல்ல சேமிக்கலாம், அதுக்கு என்னென்ன ஐடியாஸ்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்குமே ஒரு வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பூட்டு இருக்கிற மாரி, அதாவது மண் உண்டியல் வாங்குனா பெஸ்ட்டு. ஏன்னா, அத வந்து உடைக்க மனசு வராது. அப்ப வந்து பணம் வந்து தொடர்ந்து சேமிச்சுட்டே இருப்போம். அதுவும் இல்லாம பூட்டு போட்டு நம்ம வந்து ஒரு உண்டியல் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா, நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா, அத ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்துக்க முடியும். இந்த உண்டியல்லயே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த உண்டியல் சேமிப்பு அப்படிங்கிறது பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். இத வந்து நம்ம அந்த உண்டியல்ல பார்த்தீங்கன்னா, டெய்லி சேமிக்கலாம், வாரம் வாரம் சேமிக்கலாம், மாசம் மாசம் சேமிக்கலாம். இல்ல உங்க கையில எப்பலாம் இருக்கோ அப்ப மட்டும் சேமிக்கலாம். இந்த மாதிரி கண்டிப்பா மண் உண்டியல் ச வைத்து சேமிக்கிறதுக்கு பழகுங்க. அல்லது உண்டியல் வந்து கண்டிப்பா வச்சு சேமிக்க ஆரம்பிங்க. இது வந்து ரொம்பவும் பெஸ்ட்டான ஒரு டிப்பா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஃபுட்டு அப்படிங்கிறது நம்ம வந்து வீட்ல சமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். 99% வீட்லயே வந்து நம்ம வந்து குக் அட் ஹோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அதில வந்து சேமிக்கலாம். அதாவது மெனு பிளான் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாரி நம்ம வந்து கூடுதலா என்விக்கு அதிகமா செலவு பண்றோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா, கண்டிப்பா அ மாசத்துல 4 வாரமும் என்வி சமைச்சுட்டுருக்கோம்னா, அத குறைக்க நெனச்சு, அத வந்து கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவா 2 வாரமா குறைச்சுட்டு, மீதி 2 வாரங்கள்ல மீனோ, முட்டையோ அல்லது வந்து சிக்கனோ, மட்டனோ அது மாரி ஆல்டர்னேட்டிவா நம்ம வந்து கொஞ்சம் அத குறைக்க ஆரம்பிச்சோம்னா, நெறைய பணம் மீதமாகும். அ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஹெல்த்துக்குமே ரொம்பவும் அ நல்லது. மெனு பிளான் அப்படிங்கிறது தான் இதில மஸ்ட்டு. கண்டிப்பா ஒரு வாரத்திற்கான மெனு பிளான முன்னாடியே ரெடி பண்ணிட்டு சமைச்சு பாருங்க. கண்டிப்பா நெறைய பணம் உங்களுக்கு மிச்சமாகும். அடுத்தது 7 பார்த்தீங்கன்னா, அவாய்ட் சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிறது தான். இப்ப எல்லாருமே நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட் போயி நம்ம வந்து பழகிட்டோம். மாசம் மாசம் கண்டிப்பா சூப்பர் மார்க்கெட் போகணும் அப்படிங்கிறது அத்தியாவசியம் தான். ஆனா, மாசத்துல ஒரு முறை மட்டும் போயிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு செலவு குறைவு. அதே மாதிரி நம்ம வந்து கிராசரி லிஸ்ட் வந்து நம்ம வந்து கையில கொண்டு போயிட்டு, அதுல என்ன லிஸ்ட்ல இருக்கோ அத மட்டும் வாங்கிட்டோம் அப்படின்னாலுமே நம்மளுக்கு செலவு குறையும். எதுவுமே எக்ஸ்ட்ரா எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம வந்து வாங்கணும். அதுவும் இல்லாம கண்டிப்பா குழந்தைங்கள கூட்டிட்டு போக வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன். ஏன்னா குழந்தைங்கள கூட்டிட்டு போம்போது, நம்ம ஒரு பட்ஜெட் போட்டுட்டு போயிருப்போம். குழந்தைங்க வந்து அவங்களுக்கு தேவைப்படுற சில திங்ஸ எடுக்குறாங்க அப்படின்னா, அது வந்து நம்மளுக்கு வந்து டபுளாவோ, ட்ரிபிளாவோ செலவாகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்து உங்களோட ஷேர் பண்றேன். இந்த மாரி பார்க்குற வியூவர்ஸ்க்கு யாருக்கெல்லாம் குழந்தைங்கள கூட்டிட்டு போம்போது அதிகமா செலவாகுதுன்னு நெனைக்கிறீங்க, அதாவது அ சூப்பர் மார்க்கெட் போகும்பொழுது அப்படிங்கிறது உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்தது வந்து கால்குலேட் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது தான். மாசம் மாசம் ஆகக்கூடிய செலவுகள கண்டிப்பா நீங்க வந்து நோட் பண்ணி வச்சு, அத மாசத்துக்கு ஒரு முறையோ, வாரத்திற்கு ஒரு முறையோ வெரிஃபை பண்ணி பாருங்க. பண்ணும்போது நம்மளுக்கு எந்த அமௌண்ட் நம்மளுக்கு வந்து அதிகமா செலவாகுதோ, எந்த கேட்டகரி வந்து அதிகமா அதாவது ஷாப்பிங் போறதா இருக்கலாம், ட்ரெஸ் எடுக்கிறதா இருக்கலாம், அ அந்த மாதிரி எது வந்து அதிகமா நம்ம செலவு பண்றோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, அத குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பா நிறைய பணத்த உங்களால சேமிக்க முடியும். அடுத்தது 9த் ஒன் வந்து அவாய்ட் காஸ்ட்லி என்டர்டெயின்மென்ட். காஸ்ட்லி என்டர்டெயின்மென்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம வந்து வீக்லியோ வீக்கெண்டுக்காக நம்ம ஒரு இடத்துக்கு போவோம் இல்லைங்களா? அத தான் நான் வந்து இதில மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா, காஸ்ட்லியா நாங்க வந்து சினிமா தியேட்டருக்கு தான் போவோம், மாலுக்கு தான் போவோம், ஷாப்பிங் பண்ற மாதிரி நாங்க வந்து அங்க தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய இடங்கள்ல போய் நெறைய பணத்த சேவ் பண்றத விட நெறைய பணத்த செலவு பண்றத விட பார்க்கு, பீச்சு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அமௌண்ட் செலவாகாத மாரி இருக்கக்கூடிய என்டர்டெயின்மென்ட் பிளேஸஸ் இருக்கு இல்லைங்களா? அங்க போனோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து நெறைய பணம் மீதமாகும். அடுத்தது வந்து 10வது பெஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, கோல் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம சேமிக்க ஆரம்பிக்கிறது. கோல் அப்படிங்கிறது நீங்க வந்து 1 வருஷத்துல ரூ. 5,00,000 சேமிக்கணும். 1 வருஷத்துல ரூ. 10,00,000 சேமிக்கணும். 1 வருஷத்துல ரூ. 2,00,000 சேமிக்கணும். வீடு கட்டுறதுக்கு நான் வந்து இந்த 5 வருஷத்துக்குள்ள பணத்த சேமிச்சு நான் கட்டப்போறேன். அல்லது ஒரு 10 வருஷத்துக்குள்ள, ஒரு 6, 7 வருஷத்துக்குள்ள, 2 வருஷத்துக்குள்ள உங்களோட பட்ஜெட் எப்படி இருக்கு? உங்களோட வருமானம் எப்படி இருக்கு? உங்களால எப்ப வந்து அத வந்து இலக்க அடைய முடியும் அப்படின்னு முன்னாடியே நீங்களே கால்குலேட் பண்ணிட்டு, இந்த டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணி சேமிக்க ஆரம்பிங்க. பார்க்குற வியூவர்ஸ் வந்து இதுவரைக்கும் வீடு வாங்குறதுக்கோ, நிலம் வாங்குறதுக்கோ பணத்த சேமிக்கல அப்படின்னா, கண்டிப்பா இதுல நான் சொன்ன 10 டிப்ஸ்ல வந்து ஒரு அளவுக்கு உங்களால எதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமோ, அத ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்களுமே சீக்கிரமா
சொந்தமா வீடு கட்டுறதுக்கோ, நிலம் வாங்குறதுக்கோ லட்சங்கள சேமிச்சு, சொந்த வீடு வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நெறையவே பாசிபிலிட்டி இருக்கு. அதனால இந்த டிப்ஸ வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த வீடியோல சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.